ஆன்மீக பூஜை நேரம் அன்பர்களுக்கு வணக்கம். வருகிற புதன்கிழமை மே 22ஆம் தேதி வைகாசி விசாகம் வருகிறது. கோடைக்காலம் முடிஞ்சதும் வைகாசியில் வருகிற முதல் திருவிழாவாக இந்த வைகாசி விசாகம் வர்றதுனால அதை ரொம்ப வசந்த நாட்களாக நம்ம கொண்டாடுறோம். அதுவும் திருச்செந்தூரில் இதை வசந்த மண்டபத்தில் இதை அந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடுவாங்க. முருகன் அன்றைக்கு காட்சி கொடுப்பார். அதை பார்ப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதை காண கண்கோடி வேண்டும். அந்த அளவுக்கு அவ்வளோ கூட்டம் அங்கே இருக்கும். அதோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் என்ன பண்ணார்னா தீமைகளை அழித்து நமக்கு நன்மைகளை வழங்குவதற்காக அவதரித்தார். அந்த தினத்தை தான் நம்ம வைகாசி விசாகம் அப்படிங்கிறோம். பரசுராம புராணங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, பரசுராம முனிவர்னு ஒரு முனிவர் இருக்கிறாரு. அவருக்கு 6 குழந்தைகள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தினமும் போய் ஆற்றில் குளிச்சுட்டு அங்கே உள்ள மீன்களெல்லாம் துன்புறுத்தி ஆற்றை அசுத்தம் படுத்துவாங்களாம். அதை பார்த்த பரசுராமர் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஆறு வணங்கக்கூடியது, நாம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி அறிவுரை கூறினார். அதையும் மீறி அவங்க தினமும் போய் அந்த மாதிரி ஆற்றை அசுத்தம் பண்ணும்போது பரசுராமரை அதிர்ச்சி அடைந்து அவர்களுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு. நீங்கள் மீன்களாகவே போங்க அப்படின்னு சொல்லி. அவங்க பரசுராமரோட மன்னிப்பு கேட்டு எங்களுக்கு சாப விமோசனம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பரசுராமர் உங்களுக்கு சாப விமோசனம் இது பார்வதி தேவியால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி தேவி திருக்கைலாயத்தில் முருகருக்கு ஞானப்பால் கொடுத்துட்டு இருக்கும்போது முருகரோட வாயிலிருந்து ஒரு துளி பால் இந்த முனிக்குமாரர்கள் மேலே படும்போது அவங்க திரும்பவும் சாப விமோசனம் அடைஞ்சிடுறாங்க. அப்போ அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க சிவனை பிரதிஷ்டை பண்ணி தினமும் பூஜை செய்கிறாங்க. இவங்களோட பூஜையை பார்த்த சிவன் இவங்களை நீங்கள் திருச்செந்தூர் போய் தவம் செய்யுங்க, உங்களுக்கு திருக்காட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த முனிக்குமாரர்கள் போய் திருச்செந்தூரில் தவம் செய்கிறாங்க. தவம் செஞ்சிட்டு இருக்கும்போது தான் முருகன் அவங்களுக்கு காட்சி கொடுக்குறார். சிவபாதத்தை அடையுமாறு காட்சி கொடுக்குறார். இதுதான் சாப விமோசன ஆண்டாக அமைகிறது. இந்த வைகாசி விசாகம் திருச்செந்தூர் ஸ்தலத்தில் வசந்த மண்டபத்தில் 10 நாட்களாக வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். நம்மளிடம் நம்ம பூர்வ ஜென்ம ஏதாவது பாவங்கள் இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் போய் இந்த வசந்த மண்டபத்தில் இந்த முருகரோட காட்சியை பார்க்கும்போது நம்மளுடைய அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும். கண்டிப்பாக நீங்கிவிடும். முடிந்தவர்கள் திருச்செந்தூர் சென்று வரலாம். இல்லை இயலாதவர்கள் அருகில் உள்ள முருகன் கோயிலில் போய் நீங்கள் முருகரை வணங்கிட்டு வரலாம். அதுவும் முடியாதவங்க உங்கள் இல்லத்திலேயே அவருக்கு நெய்வேத்தியமாக தேன், தினை மாவு, பால் கலந்த பால், சர்க்கரை பொங்கல் வச்சு நீங்கள் வழிபடலாம். தான தர்மங்கள் செய்யலாம். குடை, நீர்மோர், அன்னதானம் இந்த மாதிரி கொடுக்கலாம். நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யலாம். கண்டிப்பாக முருகன் நம்ம நினைத்த அத்தனை காரியங்களையும் நமக்கு நடத்தி காண்பார். நம்பிக்கையோடு நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் இந்த வருஷம் வைகாசி விசாவை உங்கள் இல்லங்களில் மிக சிறப்பாக கொண்டாடவும். நன்றி, வணக்கம். ஓம் சரவணபவ.